என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஒரு த்ரில்லர் படமும் வந்து பெரிய லெவலில் இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, பெரிய லெவலில் ஹிட் அப்படிங்கிறது ஆகலை. சில படங்கள் நல்லா இருந்தும் அது பெரிய லெவலில் ஹிட் ஆகலை. இது ரொம்ப டேஞ்சராக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா சில படங்கள் வந்து தேட்டரில் வந்து சரியாக போகலை, ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இந்த டார்க் அவனை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டு ஓடிடியில் வந்து ப்ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டேரக்டருக்கு வந்து லைஃப் இருக்கும், டேரக்டர் அடுத்த படம் பண்ணிடுவார். ஆனால் ப்ரொடியூசர் அப்படிங்கிறவங்க வந்து பெரிய ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அதுக்கு வந்து ஆடியன்ஸ் மட்டும் காரணம் நம்ம சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று கிளிக் ஆகாமல் போகலாம். ப்ரொமோஷனோ இல்லை எல்லாமே நல்லா இருந்தும் சில படங்கள் வந்து நான் பார்த்தேன், எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் அந்த படம் வந்து தேட்டரில் சரியாக போகல. இது வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சர் சொன்னால் பார்க்க, இதை வந்து நம்ம என்னன்னு ஃபைன் பண்ணி சீக்கிரமே வந்து கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு சுமாரான படம் வந்து எவ்வளோ நல்லா ஒன்றாலும் யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல படம் வந்து தோக்கக்கூடாது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு பழமொழியில் கூட சொல்லுவோம், 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு நல்ல படம் வந்து இனிமேல் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி காலத்தில் வந்து நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு அங்கீகரிக்க அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க, அவங்கள ஏன் போய் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்க வந்து நம்ம ஃபைன் பண்ணியே ஆகணும். நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல படங்கள் நிச்சயமாக போய் சேரணும்னு நாங்களும் வந்து வேண்டுகிறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, வாழ்த்துக்களும் கூட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அத்திப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து சிட்டிசன் படத்தில் வந்து எப்படி காணாமல் போதோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமே வந்து சில தயாரிப்பாளர் வந்து யாருக்கும் தெரியாமல் காணாமல் போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி யாருமே பேசலை. ஒரு நிமிஷம் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இது கண்டிப்பாக இதை வந்து நோட்டீஸ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியாது, சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நிறைய உப்மா படம் அப்படிங்கிறது வருது. நான் உப்மான்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்று எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு வராதிங்க. நான் எதை மீன் பண்ணுறேன்னா, மேக்கிங்லேருந்து எதுவுமே சரியாக பண்ணாமல் ஒன்லி டார்கெட் எப்படின்னா எப்படியாவது ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு 4 படம் வந்துகிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையில் உள்ள ஒரு 2 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி போயிருது. அப்படி நிறைய ப்ரொடியூசர் அப்படிங்கிற காணாமல் போகிறாங்க. இதை வந்து யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது என்ன பிரச்சனையை உருவாக்குனா, அந்த ப்ரொடியூசர் மட்டும் இதனால் லாஸ் ஆகலை, ஒரு திறமையான ஒரு டைரக்டரோட வாய்ப்பும் அங்கே பறிப்போகுது. ஸோ இதையும் நோட்டீஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து கம்மி பண்ணும்போது நிறைய நல்ல டைரக்டர் வந்து வெளியில் வருவாங்க, ப்ரொடியூசர் லாஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் நிறைய நல்ல டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய நல்ல டைரக்டர்ஸ் வரும்போது தான் நிறைய ஹீரோக்களும் வருவாங்க. ஏன் ப்ரொடியூசரோட நலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டார்க் கவுன் எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். ஷுவர் ஷார்ட்டாக சொல்லுவேன், இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் த்ரில்லர் ஹிட்டாக இந்த படம் இருக்கும். இதே இடத்துல சக்சஸ் மீட்டுக்கு வருவோம். தேங்க்யூ 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 ஸோ மச் சார். தேங்க்யூ. நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் பாலாஜி அவர்கள். ஸோ இனி வருங்காலம் வந்து அவரோட கையில் தான் இருக்குது. நல்ல படம் கொடுத்துருக்காரு, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்தக்கூடியது தான் அந்த டார்க் ஹெவன். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள், சித்து சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு ரன்னிங் ரேஸில் அவர் வர்றாரு. ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சின்ன கேப் இருக்குது, நம்மளோட ஒருத்தர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கிறாரு. ஸோ அந்த ரேஸில் வந்து சித்து சார் கலந்து ரன் பண்ண போகிறாரு. வாழ்த்துக்கள் சார். இல்லை சார், கண்டிப்பாக சார். சார் அதாவது நீங்கள் ஒரு சேனல்லேருந்து வந்திருக்கீங்க, அந்த சேனல்லேருந்து வந்த யாருமே தோற்றதா இல்லை. ஸோ எஸ்கே அவரோட சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக 8வது தூரத்துக்கு போவீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஒருத்தர் உண்மையை பேசலாம், ஆனால் இவ்வளோ உண்மையை பேசக்கூடாதுங்கிற மாதிரி பட்டுன்னு வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்காத பல விஷயங்களை சொல்கிறாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல என்னை எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு உண்மையாக எனக்கு தெரியல. ஏன்னா சில நேரங்களில் நான் என்னை கூப்பிடவே வேணான்னு சொல்லியிருந்தேன் நான். பட் ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் கூப்பிட்டாது எனக்கு கொஞ்சம் என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, திறமைக்காக எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த இடத்த எல்லாரும் நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இது வரைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை உதவி செஞ்சால் கூட நான் வெளியால் சொல்கிறது இல்லை. பட் இந்த படத்துக்கு நான் முதல்ல நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனாலுமே ஒரு ஒரு சில இடையில வந்து இந்த படம் ஒரு பிரச்சனைக்குள்ளாகிட்டு, அதுக்கு முன்னாடி பாலாஜியை வந்து பழகினதில் எனக்கு அவர் மேலே இப்படி ஒரு இயக்குனர், இந்த மாதிரியான ஒரு படம், இந்த மாதிரியான ஒரு டீம் தோத்துடக்கூடாது. ஏன்னு சொன்னால் வந்துட்டு
திருநெல்வேலியில் சுத்தமல்லியில் ஒரு எதிர்காலத்தில் நிறைய கலைஞர்களையும் நிறைய சினிமாவில் நிறைய இதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கிற ஒரு நபராக தான் நான் அவரை பார்த்தேன். வெளிநாட்டில் இருந்து எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம் இருக்குது, சினிமா அப்படின்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் வந்துட்டு அது எப்படி என்ன சொன்னால் இதுக்குள்ளே வந்தால் இதில் இருந்து வெளியேறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அது எனக்கும் தெரியாது. பட் அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியும். இருந்தாலும் நான் அதை பாலாஜியை முழுக்க முழுக்க நம்பி ஒரு உதவியாகத்தான், ஒரு சதுர உதவியாக தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன். பட் அதை இந்த இடத்துல சொல்லணும்னு கூட எனக்கு தெரியலை, எப்படி அதை கன்வே பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு நடிகராக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இருந்தாலும் இந்த உதவி அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பாலாஜியை வெளியால் கொண்டு வர்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் எப்படி சொல்கிறது, இந்த உதவியை நாங்கள் செய்ய வரும்போது பாலாஜி சரி ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னு ஒரு நினைப்பில் வந்தேன். ஆனால் அந்த கஷ்டத்தில் நம்மளையும் இழுத்து போட்டுட்டாரு. அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு வரைக்கும் அதில் இருந்து வெளியால் வரவே இல்லை. ஒரு நடிகராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் என் மனசில் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டு பக்கமும் அந்த இருதலை கொள்ளி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நடிகராகவும் இருக்க முடியலை, ஒரு உதவியை செஞ்சுட்டு இது எப்படி இதுலேருந்து அவுட் வழியால் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த டெய்லர் இன்றைக்கு பார்க்கும்போதும் சரி, அந்த கலைஞர்கள் ஹீரோ ஹீரோயினி மேம் அப்புறம் இங்கே சக எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குற அந்த ஒரு எஃபெக்ட் அப்புறம் இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கொடுத்தது இந்தளவு தூரம் அவுட்டில் இந்த மாதிரி நல்ல மாதிரி வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான் என்ன, அந்த டியூரேஷன் டைம், அந்த நம்ம இந்த ஜேர்னி ஆரம்பித்தது வந்து இடையேக்குள்ளே ஒரு சின்ன சிக்கல் வந்தது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நம்ம அந்த கொண்டு வந்த நேரம் தான் கொஞ்சம் தாமதமாகி போச்சு ஒழிய கடைசியில் இந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ரொம்ப நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ ஹாப்பி தான், சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் நீங்கள் நடிகராக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இந்த டீம் ஒர்க் எங்களால் ஃபீல் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலேயே வந்து இட்ஸ் ஆல் காட்ஸ் திங்ஸ்ன்னு சொல்லலாம். நன்றி சார். ஏதோ சொல்ல வந்திருக்கீங்க. சார் வந்து நடிக்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க மேம். ஸோ நடிச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உடையில ஒரு சின்ன இஷ்யூ வந்தது, கொஞ்சம் பிரேக் ஆகி நின்றுச்சு. அப்போது சார் கேட்குறாரு அவரோட லாங்குவேஜில், எல்லாம் என்னல படம் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் இஷ்யூ சொன்ன உடனே ஒன்றுமே சொல்லலை, நம்ம பார்த்துக்கலாம்டா போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். சார் இல்லைன்னா அந்த படம் வந்து டேக் ஆகிருக்காது. ஸோ சாருக்கும் அவங்களோட மேடம் மிஸ்ஸஸுக்கும் தான் வந்து தேங்க்ஸ். ஓகே சார், நன்றி. நிறைய பேசணும்னு வந்தால் ஆனால் இந்த ஒரு ஃபீல்டில் எப்படி என்னத்தை சொல்கிறதுன்னே தெரியலை. பட் இந்த என்னோடய ஒய்ஃபுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு வெளிநாடு, இருந்தாலும் இங்கே வந்து இந்த படத்துக்காக நாங்கள் செலவழித்த டைம் ஃபுல்லாகவே அவங்க என்னோட சேர்ந்தே இருந்திருக்காங்க. ஏன்னா இது ப்ரெஷர்லேயே எங்களுக்கு ரொம்ப டவுனான மொமெண்ட்டில் எல்லாமே அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யோசிக்காதீங்க, இதை நம்ம துணிஞ்சு கீழே இறங்கிட்டோம், ஸோ அது எப்படியுமே ஃபைனல் வந்து நல்லா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இப்போயுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டைமில் நன்றி, தேங்க்யூ. அவங்க இல்லைன்னா இந்த மொமெண்ட்டில் நாங்கள் இருக்கவே மாட்டோம். அவ்வளோ. கண்டிப்பாக. தேங்க்யூ. கண்டிப்பாக வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வருவீங்க, கரெக்டான கடமைகள்லாம் முடிச்சிருக்கீங்க. சார் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ் நல்ல படத்தை கைவிட மாட்டாங்க, நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பாக்யராஜ் சாரோட இழப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நிறைய இந்த படத்தில் நிறைய ஃபன் ஃபேக்டர்லாம் நடந்தது, நிறைய ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். லைக் ஐம் லிட்டில் பிட் ஆஃப் டுடே. வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த படம் வந்து பாலாஜி சாரோட நான் அது 4வது படம். டைரக்டராக அவர் 2வது படம் தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு D3ன்னு ஒரு படத்தில் வந்து ஒரு நாள் ஒரு ஷூட் ஆக்சுவலாக. அதில் வந்து அந்த கேரக்டரை 3 முறை ஷூட் பண்ணியிருக்காரு. என்னை 4வது முறை கூப்பிட்டு அதே ரோலுக்கு திரும்ப ஷூட் பண்ணார். ஷூட் பண்ணும்போது அவர் இல்லை சார் ஒன்று சரி வரலன்னா அது திரும்ப நான் ஐல் கோ ஃபார் இட் அகெயின் அப்படின்ற மாதிரி பண்ணார். அதில் அவரோட டிட்டர்மினேஷன் பயங்கரமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் வேணும்னா அது ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங். ஹி வாண்ட்ஸ் ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட் ஆக்சுவலி. ஸோ D3 ஆரம்பித்தார். இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக. அவரோட நிறைய பரிமாணங்கள் பார்த்தேன் இதில்.
முதல்ல கொஞ்சம் ஆரம்பிச்சு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், அகெயின் செகண்ட் டைம் ஆரம்பிச்சது ப்ராப்ளம். ஒரு படத்தை வந்து இது சொல்லாமான்னு தெரில சார், சொல்லாமா? he has gone through real tough time actually. ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ தாங்க முடியுமான்றதுலாம் தெரில. ஒரு முறை எப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் போடுறாங்கன்னா, ஒரு சின்ன கார் ஒன்று இருக்குது, ஒரு ஆல்டோ மாதிரி ஒரு கார், ஓங்கி ஒரு அடி அடிச்சார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு அப்படியே டென்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. யார் காரடா அடிச்சார் அப்படின்னு பார்த்தா அவர் காரை தான். he doesn't show anything outside actually. எல்லாமே உள்ளுக்குள்ளே அவரே வச்சுப்பார் ஆக்சுவலாக. அது சிரிச்சுட்டே தான் பேசுவார், பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ நடக்கும். இந்த படத்தில் வந்து 2 விஷயம் தைரியமாக நான் பார்த்தேன். ப்ரொடியூசர் வந்து எப்பயுமே அவரோட ஒய்ஃபோட வருவார், அதே மாதிரி டேரக்டரும் அவரோட ஒய்ஃபோட வருவார். இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒய்ஃபோட ஷூட்டிங் ஸ்பாட் வர்றாரு பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இவங்க எல்லாமே கிரிக்கெட் டீம் போல் இருக்கு ஆக்சுவலாக. இப்போ பாலாஜி சாருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா அவர் எடுத்து பேசிட்டாருன்னா 11 பேரும் கூப்பிடுவாங்க, சார் அண்ணனை கூப்பிட்டீங்களாமே, அண்ணனை கூப்பிட்டீங்களாமேன்னு. இவர் எடுக்கலைன்னா மீதி யாருமே எடுக்க மாட்டாங்க, நீங்கள் எங்கே வேணா அடிங்க. அப்புறம் அதே மாதிரி இவர் இருக்கார்ல, பூபதினு ஒருத்தர் இருக்கார், அசோசியேட், சூப்பர் ஆள் அவர். நான் ஃபோன் பண்ணி, சார் பாலாஜி சார் ஃபோன் அடித்தேன், எடுக்கல, என்ன விஷயம் சார்னு கேட்பார். இந்த மாதிரி வந்து ஒரு பேமெண்ட் ஒரு 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுதுன்னு. அண்ணன் வந்து சார் 35 லட்சம் எடுத்துன்னு வண்டியில் வந்தார் சார், கேரளா பார்டரில் பிடிச்சிட்டாங்க சார் ஆக்சுவலாக. ஐயோ அப்படியே சார், எப்போ சார்? இது ஒரு 1.5 மந்த் ஆகும் சார். திரும்ப கூப்பிட்டு 1.5 மந்த் கழிச்சு கூப்பிட்டா என்ன பண்ணார் சார், அது கூட இன்னொரு 10 லட்சம் எடுத்துகிட்டு வந்தார் சார், தமிழ்நாடு பார்டரில் பிடிச்சிட்டாங்க சார் அப்படின்னாரு. அவரு தனியாக ஒரு கதையை ஓட்டிகிட்டே இருப்பார் ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு நாள் பயங்கர ஜோக் ஆக்சுவலாக. நான் சொன்னேன், சார் பாலாஜி சார் நான் அர்ஜென்ட்டாக நான் பேசி ஆகணும்னா, இல்லை அண்ணா வண்டி ஓட்டிட்டு இருக்காருன்னு. வண்டி ஓட்டுற ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்சம் பேச சொல்லுங்கண்ணா. இல்லை அவர் சென்னையில் ஓட்டிருக்காரு, நீ எங்கே? நான் தூத்துவேன், நான் வந்து குற்றாலத்தில் இருக்கேன் சார். ஐயோ அங்கே ஓட்டுறது உனக்கு எப்படியா தெரியுன்ற மாதிரி. பட் ஒன் திங் ஐ வில் டெல் யூ, he has made a wonderful team சார். ஆக்சுவலாக அந்த டீமுக்குலாம் அவர் பே பண்ணலையா, சோறு சாப்பிட்டாங்களா தெரில. அதே மாதிரி சார் டீ கேட்டால் அந்த சிவான்னு ஒரு தம்பி இருப்பான், டீ வந்து கேட்டிங்கன்னா 2.5 மணி நேரம் கழிச்சு வரும். நம்ம கேட்குறது ஹாட் டீ, ஆனால் அது ஐஸ் டீயாக வரும். உடனே இந்த ட்ருன்னு சின்ன பசங்க மாதிரி ட்ருன்னு கிளம்பிடுவாங்க டீன்னு கேட்டோன்னே. போயிட்டாங்கன்னா அவங்க எங்கே ஷூட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கத்தி கூப்பிட்டீங்கன்னா இன்னொரு புலி தான் என்னப்பா தம்பின்னு கேட்குமே வழியே, அந்த மாதிரி டார்க்கான பிளேஸ் தான் வைப்பாங்க. டீ கிடைக்காது, டவர் கிடைக்காது. விஷுவலி அமேசிங் பிளேஸ். அது எப்படி தான் தேடி எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு ஷாட்டுமே வந்து கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப விஷுவலி அமேசிங் ட்ரீட் ஆக்சுவலி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆக்டர்ஸ், ரித்திகா மேம்லேருந்து ஜெயக்குமார் சார்லாம் வந்து ரொம்ப லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கோஆப்ரேட்டட் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் போகும்போதெல்லாம் வந்து பேசிக்ஸ் கூட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே தே ஹவ் கோஆப்ரேட்டட். பாலாஜி ஹஸ் சீரியஸ்லி புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட். இதில் வந்து நிறைய மெனக்கடல் இருக்குது, நிறைய கஷ்டமான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோ சாரை பற்றி சொல்லணும். நான் ஃபஸ்ட் டைம் அவரோட இது படத்தில் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அ பர்சன் cannot be so simple like this. ஒரு நல்ல டேலண்டட் பர்சன் ப்ளஸ் ஒரு நல்ல ஹியூமன், அது பெரிய விஷயம் அது ஆக்சுவலாக. ஸோ இது அப்படியே வச்சுக்கங்க சார், அது நல்லா இருக்கு, அது உங்களை மேலே கொண்டு போகும். அப்புறம் டிஓபி வந்து அவர் இப்போ தான் இன்றைக்கி தான் சிரிச்சே பார்க்குறேன் ஆக்சுவலாக. அவர் எப்பயுமே ஒரே மீட்டர் தான் வச்சிருப்பார், சிரிக்க மாட்டார். எப்பயுமே அவர் அந்த ஒர்க் நீங்கள் ஏதாவது ஒரு ஜோக் ஏதாவது ஒரு ஃபன் ஏதாவது சொன்னால் கூட அதை நார்மலாக அக்லான்ஸ் பண்ணி போயிடுவார். அவர் ஆக்சுவலாக ஒர்க்குன்னு தான் இருப்பார். ரொம்ப நல்லா பண்ணாங்க. நிறைய கிரிட்டிக்கல் டைமில் வந்து இப்போ எப்படின்னா, திடீர்னு ஒரு ஷூட் எடுத்துகிட்டு ஒரு 15 டேஸ் கழிச்சு திடீர்னு கூட, சார் நாளைக்கு கிளம்பி வந்துடுறீங்களா, நாளைக்கு எல்லாமே ஷார்ட் நோட்டீஸாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கும்போது அவருக்கு வந்து ஃபிக்ஸிங் ஷூட் டேட் இட்செல்ஃப் வாஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் ஆக்சுவலாக. இவ்வளோ க்ளோஸாக ஒரு நாகேஸ்வர் படத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்தது, நேற்று தடன்னு வந்தது, படப்படன்னு வந்ததுன்னு ஒரு இது நேரேட் பண்ணுவார். அந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட் அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படியே அவ்வளோ க்ளோஸாக. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அது டைரக்ட் ஷார்ட்டாக வரும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ட்ரெயிலரில் சைடில் வந்துச்சு, படத்தில் இருக்கும்னு நினைக்கிறது. ஸோ இது ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன், பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி டைரக்டரோட மெசஸ் எப்போ கேட்டாலுமே ஏதாவது நான் சொல்கிறது, ஏன்னா ஜங்கிளில் இருந்தால ஹாட் வாட்டர்னா உடனே டக்குன்னு இது பண்ணுவாங்க. ஒரு முறை நான் என்ன சொன்னேன் பாலாஜி சாருக்கு வந்து, நான் வந்து சார் உங்களுக்கு வந்து நான் சிரமம் கொடுக்க விரும்பல, இங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வந்தேன்னா அங்கேருந்து காசு செலவாகும்ல, நீங்கள் அங்கேயே எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ரெடி பண்ணுறீங்களான்னு ரெடி பண்ணார். அப்புறம் என்ன பண்ணார் பார்த்தா, ஒரு நாள் ஒருத்தர் வந்து நின்னார், நல்லா வெள்ளை மீசை நீட்டாக அப்படி வச்சுட்டு, ஒரு 75 வயசு ஆள் எனக்கு அசிஸ்டன்ட், 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன்.
வந்தார் நின்று தம்பி உங்களை பார்த்துக்கணும்னு சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். சரிண்ணார். அப்புறம் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி கேமரா அங்கே இருக்குல்ல, கேமராவுக்கு பின்னாடி தான் நிற்கணும், நீங்கள் வந்து இப்படி முன்னாடி வந்துடாதீங்க. சரி ஓகேன்ட்டார். இவங்க நான் இங்கேருந்து இப்படி வாங்கன்ற அவர் அங்கேருந்து டாட்டா கட்டுறாரு எனக்கு. அவர் வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போகிறவர். அவர் வந்து இவருக்கு டைரக்டருக்கும் தெரியாது, அவர் யாரை கூப்பிட்டு வந்தாலும் அவருக்கும் தெரியாது. ஹி ஹஸ் டோல்ட் சம்படி அவர் அங்கே கொண்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக இங்கே வாங்கன்ற அவர் அங்கேருந்து டாட்டா கட்டுறாரு. அப்புறம் வந்து கூப்பிட்டு வந்து அங்கே டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் இங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு எங்கேயோ ஊருக்கு போயிட்டார். உள்ளே போயிட்டு ஏற்காடில் போய் டீ ஒரு 1.5 hour கழிச்சு கொண்டு வர்றாரு. அப்புறம் சாப்பாடு வந்து என்ன பண்ணார், தட்டு எடுத்து வந்தார். சொன்னாங்க குழம்புலாம் காணும், வெறும் சாதம் இருக்குன்னு வாங்கிட்டு வரேன்னு போனார். போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் காணும். சரி பிரேக் முடிப்போன்னு வந்து பார்த்தா அவர் சாப்பிட்டு, என்ன தம்பி சாப்பிடல நீங்கள் என்ன, ஏங்க குழம்பு கொண்டு அந்த மாதிரி. அப்புறம் ஒரு 5 மணிக்கு அவர் ஒய்ஃப் சொல்கிறார், அம்மா இங்கே யாரோ ஒரு நடிகரான், அவரை பார்த்துக்கணுமா. சார் நான் கிளம்புறேன். ஐயோ நான் முருகங்க கூட போய் குடிக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன்ல, 4 போய் தரேன் அப்படின்ட்டு, நான் கொஞ்சம் பேசுங்க தம்பி, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லுங்கன்றார். பயங்கர ஃபன்னு. அதாவது அந்த ஹோல் அந்த அவ்வளோ என்ன சொல்கிறது, கஷ்டமான இடங்கள்லையும் சரி, கஷ்டமான இதுலேயும் சரி, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஃபன் ஃபேக்டராக இருந்தது. பட் ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ஒரு ஓடிடிலலாம் பார்க்கறதுக்கான அந்த இம்பேக்ட் நிச்சயமாக இருக்காது. இது ஒரு தேட்ரிக்கல் மூவி தான். ஏன்னா அந்த விஷுவலுக்கான பிஜிஎம் அமேசிங்காக இருக்குது. இதை தேட்டரில் பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் கிடைக்கும். இல்லைன்னா வந்து இது அது அந்த த்ரில்லுக்கான இது இருக்காது ஆக்சுவலாக. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் மூவி. அண்ட் இந்த மாதிரி முதல்ல ஏற்றி விட்டால் எதை பேசுறது எதை பேசலன்னு தெரில, ஏதாவது ஓவராக பேசுனா மன்னிச்சிடும். பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ. Gleeful morning, and first of all, whole press and media and whole Dark Heaven team, thanks. This is my first movie. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இல்லை மைக்கு மட்டும் கிட்ட வச்சு பேசுங்க. அவங்க இப்போ தான் சார் ஃபஸ்ட் ஸ்டேஜே ஏறுறாங்க, நீங்கள் இப்படி தான் சொன்னீங்கன்னா அவங்க திகில் ஆகிடுவாங்க. ஓகே சார், மைக்கு மட்டும் கிட்ட வச்சு பேசுறீங்களா? இந்த மூவியில் நான் ஜெசிகான்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நான் பாலாஜி சாரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தி மெனி hardships, finally this movie is going to be appear on screen. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மூவி வந்து நல்ல அவுட்புட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். மாமா மின்னல் மாதிரி டக்குன்னு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க, அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க பக்கத்தில் இருக்கவங்க. பட் எனிவேஸ் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க. வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? என்ன மாதிரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க? நான் வந்து மேரி அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு நிறையா தடைகளை வந்து தாண்டி தான் இங்கே வந்து நின்றுருக்கு. எப்படி சொல்லணுன்னா, டீம் வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட விடாமுயற்சி தான் இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இங்கே வந்து நின்றுருக்கோம். ஸோ விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோட விடாமுயற்சியில் தான் இன்றைக்கி நம்ம இங்கே நிற்கிறோம். அவ்வளோ டீம், அப்புறமா டைரக்டர் சார் பாலாஜி, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட எஃபர்ட்ஸ் அவ்வளோ போட்டு ஒரு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே நின்றுருக்கோம். ஸோ படம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அண்ட் ஒரு பர்சனலான விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்கள் ப்ளீஸ். ஆக்சுவலி என்னென்னா, இந்த படத்தில் இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜெசிகா கேரக்டர். அண்ட் ரியல் லைஃப்லையுமே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு பியூர் சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீமேல் வெர்ஷன் பார்த்தா ஆக்சுவலி இவங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏன்னா இவங்களை எனக்கு ஃப்ரெண்டாக போட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். போன 11ஆம் தேதி இயக்குனர் எம் பாரதி ராஜாவோட நல்லடக்கம் வத்தலக்குள்ள நடந்தது. அதில் சாரு நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். அந்த மயான கரையில் பாக்கியராஜ் சார், இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவருடைய மரணம் வந்து நான் கிளம்புறேன். அப்படி தான் தகவல் கிடச்சி, எனக்கு மட்டுமில்லை, உங்களுக்கு மட்டுமில்லை, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமில்லை, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த துயரத்தோடு தவிர்க்க முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு.
இந்த படத்துக்கு முத என்கிட்ட பேசுகிறாரு, பாலாஜி பேசுகிறாரு. சார் நான் அந்த மாதிரி பாலாஜி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறேன். வழக்கமாக கேட்க முடியாது, அதுக்கு படம் பண்ணியிருக்கல, யாரோட ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் கேட்குறான். நான் D3ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா D3ன்னு நான் எப்போ நம்ம கவனத்துக்கு வந்ததில்லை. சரி வழக்கமாக ஏதோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எதை பற்றியும் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சு தான் இதை நான் பண்ணலான் இருக்கேன். ஒன்று சார், நான் சரியாக பிடி கொடுக்காமல் போய்கிட்டே இருந்தேன். ஒன்று சார், இந்த படம் எடுப்பேன், இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னார். இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவர்கிட்ட மறுபடியும் எதுவுமே பேசலை. தேதியை கேட்கல, சம்பளத்தை கேட்கல, எதுவுமே பேசலை. சரி பாலாஜி பண்ணுறேன் பாலாஜி. அன்னைக்கு அந்த ஃபோனில் பேசுகிற போது அவர் மேலே இருந்த எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் என்ன, அது வந்து கடைசி வர இப்போ வர அவர் ஒரு இயக்குனராகவே நான் பார்க்கல. இந்த படத்தில் இயங்கின யாரையுமே அவங்க மனைவியிலேருந்து குடும்பமாக தான் இருந்தாங்க. அங்கே போனால் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், மூணு ப்ரொடியூசர் வந்து நின்று பேசுனாங்களே, நடுவில் இந்த ஒயிட் ஷர்ட்டில் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் அவர் கூட தம்பி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க தெரியுவாங்க. ஏன்னா மனைவி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தெரியுவாங்க. பரிதாபமாக இருக்கும், பார்க்க சங்கடமாக இருக்கும். நம்மலாம் பிள்ளை ஊட்டி பேரம்பத்தியெல்லாம் பெற்று விட கண்டாளுங்க குடும்பமாக அலைவாங்க. இன்னொன்று நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம மேக்கரைக்கு காரில் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு, அவருடைய சொந்த காரில் ஏற்றி போய்கிட்டு இருக்காரு. அது இப்படி இவ்வளோ பெரிய பாறைகளும் இதுகளும் கல்லுகளும் சட்டக்கு புட்டக்குன்னு வண்டி இப்படி விழுந்து போகுது. பாலாஜி ஓடிட்டு போகிறார். அங்கே போய் மேக்கரைன்னு அங்கே ஒரு இது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. இருட்டு, நைட்டு 1 மணி 2 மணி. இது பார்த்தேன், பாலாஜி உங்கள் உழைப்புக்கு உங்கள் மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தொழிலை புகழுக்காக நேசிப்பாங்க, பொருளுக்காக நேசிப்பாங்க. என்ன சினிமா அப்படித்தான், மற்ற எந்த தொழில் மற்றதெல்லாம் விட்டுங்க, சினிமாவை புகழுக்காகவும் பொருளுக்காக தான் எல்லாம் நேசிக்கிறான். என்ன ஆனால் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொன்று, எந்த பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கு கூட இப்படி லொக்கேஷன் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. பூரா மலையடி வாரம், காடு, என்ன இங்கே பார்த்தீங்கன்னா முக்கூடல், அங்கே அம்மா சமுத்திரம், அங்கே பார்த்தீங்கன்னா குற்றாலம், மேக்கரை, இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாறு, அங்கே அச்சங்கோயில், பூரா காட்டுக்குள்ளே, தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை. தெருவுக்குள்ளே படத்துக்கு வேலை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா பூரா அப்படி எடுத்து எனக்கு நான் அப்படி நினச்சேன், சந்தேகப்பட்டேன். நான் இந்த ட்ரெய்லரை பார்க்குற வரை, இவ்வளோ கூட்டத்தை இந்த கிரீன் பார்க்கில் பார்க்குற வரை இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னென்னா, அப்படி ஒரு தாகத்தோடு வெறியோடு காசுகளை கொட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு, நான் வந்து அம்பாசமுத்திரம் ஆற்றுக்கரையில் நைட்டு ஷூட்டை முடிச்சுட்டு காலையில் அங்கேருந்து கிளம்பி மதுரை வந்துக்கிட்டு இருக்கேன் காரில். ஒரு அவ்வளோதான் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பாலாஜிங்கிறேன், எங்கே விட்டார் சார், சேலம் ஏற்காடு வந்தேன் சார். எங்கே இருக்குது அம்பாசமுத்திரம், இங்கே இருக்குது சேலம் ஏற்காடு, எங்கே இருக்கா, நைட்டோட நைட் அப்போ காலையில் இறங்கிட்டாரு சேலம் ஏற்காட்டில். அப்படி ஒரு உழைப்பு, உறக்கம் இல்லாமல் அப்படி உழைச்ச மனுஷன் பாலாஜி. நல்ல மனுஷங்கிறதுனால இந்த பாராட்டுலாம் இல்லை, படைப்பும் அப்படி கொடுத்துருக்காரு. என்ன அதாவது ஒரு ஓவியன் இருக்கான்னு வைங்களேன், சாதாரண ஒரு ஓவியன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி இது மூக்கு, இது கண்ணு போடுறேன், இது காது போடுறேன், முடி நல்லா போடுறேன், சட்டையை போடுறேன் அப்படின்னு பார்க்க வரைய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஆம்பளையை வரைகிறேன், ஒரு பொம்பளையை வரைகிறேன் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த ஓவியன் போட்டாங்க ஒரு ஓவியம், ஏன்னா என்ன வரைகிறான்னே தெரியல, எந்த கோட்டை கிழிக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல, உண்மை தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து நிற்குது, ஒரு நவீன ஓவியம் வந்து திரையில் நிற்குது. அவன் தான் பாலாஜி. பாலாஜி அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க சார், தோத்துட்டேன்னா மூட்டை கட்டிட்டு அமெரிக்கா போயிடுவோம். நீங்கள் நிச்சயம் போக மாட்டீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. எல்லாரும் உங்கள் ஆதரவை தரணும். ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவை தரணும். நிச்சயமாக
நான் பங்கெடுத்த இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்குன்னு நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஷையா இருக்காங்களா? ஆமாம், அவங்க ஷையாக இருக்காங்க கொஞ்சம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்காக. உண்மையிலே சித்து டார்லிங் கூட நான் இப்போ தான் சமீபமாக ஒரு 1 மந்த்தாக தான் பழகிறேன். இந்த பழகின இந்த ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும், எல்லாமே அவர் அந்த அளவு பேசுவாப்புல. சும்மா யாரையுமே வா போன்னு கூட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்புல. ஸோ அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய டைரக்டரை பற்றி, மியூசிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் என்ற ட்ரெய்லர் இதெல்லாம் இதில் காமிச்சப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பாக, சரி இந்த படத்துக்கு நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் என்னை கூட்டத்துக்கு. சார் உங்களை பார்த்தேன் சார், உங்களை பார்த்தெல்லாம் பயமாக இருக்கா சார்? வில்லனா? ஆமாம் சார். நல்ல வேலை இங்கேருந்து அவர் எழுந்து போயிட்டார். மேலே பேசுகிறப்ப அப்படி பேசுகிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வந்தோன்னே தான் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிட்டேன் சாருக்கு. எனக்கு ஐயா இப்போ கிளம்பிட்டீங்கன்னு நினச்சிட்டுங்க. உட்காருங்கய்யா. ஏன்னா நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தாலே கிடாரி படத்தில் எண்ணெயை தேய்ச்சி தூக்கி சொருகிற மாதிரி வரீங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய என் வீட்லேயும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் நேரில் பார்த்து சொன்னேன்ல, எனக்கு அந்த கிடாரி படத்தில் இப்பயுமே அந்த நல்லெண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம் தரும். ஏய் வை எலும்பு எடு அப்படி ஏற்றின அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லைம்மா அண்ணனை பார்த்தேன் அப்படி வந்துருச்சுன்னு வீட்டில் அப்படியே போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டேன் யார் யார் இருக்கான்னு கேட்டோன்னே ஐயா பேரை கேட்டேன். ஆஹா, படத்தில் ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அந்தளவு அந்த ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப இந்த படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணுன்னு தோணும். ஸோ அப்படி தான் ஒரு நட்புக்காக உள்ளே பார்த்தா இதில் நடித்த அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. சூப்பர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா சும்மா நம்ம இந்த படத்தில் முக்கியமான ஆட்கள் நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம கூட்டு நம்ம ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு சாதாரண நம்ம ஒரு நமக்காக சாப்பாடு போடுறவங்களாகட்டும், அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அவங்க கூட நாளைக்கு சொல்கிறது நான் இந்த மாதிரி டார்க் ஹெவன்ன்ற ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமாக சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்குது. எல்லாருமே தேட்டருக்கு இந்த படம் ஓகேப்பா நல்லா இருக்கு அப்படி சொல்லாமல் இந்த படத்துக்காக இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஐயோ இவ்வளோ ஓடனா போதும், இவ்வளோ ஓன படம், இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்லபடியாக சேரணும். ஒரு சின்ன விஷயம், ஏன்னா எல்லாருமே படம் எடுக்கிறப்ப அதில் ஒரு சின்ன ஒரு கரு வச்சுருப்பாங்க. இந்த கரு கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும். அது அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்கணும். மீடியா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அந்த கரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் என்னை இப்படி ஒரு மேடை கூட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ. புகழனா வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் பாக்யராஜ் சாரோடைய இழப்பு ரொம்ப ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. சாந்தனு, கிக்கி, அப்புறம் பூர்ணிமா மேம், அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இப்போது இந்த டார்க் ஹெவன் படத்தோட ஆடியோ லான்ச் ஆக்சுவலி இவ்வளோ தூரம் இந்த படம் வருமா அப்படின்றதே ரொம்ப ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்ட்டு. இந்த படத்தோட டீசர் லான்ச்லேயே சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே இந்த படத்தை ஒரு 70% எடுத்து அதை வெளியே கொண்டு வர முடியாமல் அகெயின் திருப்பி ஒரு படத்தை அதே லொக்கேஷன் அதே டீம், பட் காஸ்டிங் மட்டும் வேறு, திரும்பி நாங்கள் போன லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ரொம்ப சாதாரணமாக ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஏசி ஃப்ளோர்லேயோ அந்த மாதிரி நாங்கள் இந்த ஷூட் பண்ணவே இல்லை. ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறதே சினிமாவில் எல்லா நேரங்கள்லையுமே அது கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அதை ஒரு ரிலீஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துட்டு அது முடியாமல் அகெயின் இந்த டீம் எப்படி திரும்பி இவ்வளோ தூரம் இந்த படத்தை இவ்வளோ வெற்றியாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது அந்த டீமோட விடாமுயற்சி தான் இவ்வளோ தூரம் இங்கே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் பாலாஜி சார் அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேருமே அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என் கூட நடித்த எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். டெக்னீஷியன்ஸ்,
அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பலமாக இருந்தது வந்து டிஓபி மணிகண்டன் சார் அவருடைய ஒர்க். ஏன்னா இவரோட சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது அவர் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவார். இந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ், நிறைய ஆக்டர்ஸோட டேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப லொக்கேஷன் எல்லாம் தூரமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பிக் ஸ்கெடியூலில் எங்களால் பிளான் பண்ண முடியல. கொஞ்சம் எங்களுக்கு மழை வந்துருச்சு. எங்கள் கதைக்கு மழை தேவைப்படும் போது மழை வராது, கதைக்கு மழை தேவைப்படாத போது அந்த சீனுக்கு மழை வேணான்னு நினைக்கும் போது மழை வந்துடும். ஸோ அப்படியே வந்து ஒரு 2-3 மாதம் வந்து அப்படியே போட்டுருவாங்க. ஆளே இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நான் என் டைரக்டருக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் படத்துல வந்து கண்டிப்பாக ஒரு மேனேஜரை போட்டுருங்க. ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவாரு, டேட் சொல்லுவார், கார் சொல்லுவார், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவார், திருப்பி ஃப்ளைட் டிக்கெட் போடுவார். ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணார். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். இப்போ 2-3 படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அவங்களுக்கு வேலையை வந்து பிரித்து கொடுத்துருங்க. அண்ட் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் தர்ஷிகா, சித்து, அப்புறம் ஜெயக்குமார் சார், அருள் சார் போயிட்டார் அவரு, இன்னும் நிறைய பேர் எங்க அவர் பிரதீப், எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சமீப காலமாக வந்து கதைகளை மட்டும் நம்பி, பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத கதைகளை மட்டுமே நம்பி வந்த ஹபிபி, நூறுசாமி மாதிரியான படங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் நிறைய ஆதரவு, ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே வரிசையில் கண்டிப்பாக அந்த டார்க் ஹெவன் படமும் பெரிய ஆதரவு கிடைக்கணும், உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். ஓடிடிலையும் சரி தியேட்டர்லையும் சரி இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீடியா பீப்புள்ஸ், ஒரு சுகமான ஒரு நாளாக ஆரம்பிக்குது. இந்த அளவு விட நாளைய போயிட்டுருக்கு. நான் இது வரைக்கும் காமெடி மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தேன், சீரியஸ் பண்ணதில்லை. முதல் பாலாஜி சார் தான் இந்த படத்தில் ஒரு சீரியஸ் கட் கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணிக்க நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ பாலாஜி சார். அப்புறம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து கூட்டுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, வண்டி சொல்லுவாங்க, டீ கொடுப்பாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க மிஸ்ஸஸ். அந்தளவுக்கு இந்த டீமாக அந்த குடும்பம் சேர்ந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். வணக்கம். என்னோட பேர் உங்களுக்கு தெரியும், விஜய் சத்யா. ரொம்ப படங்களில் போலீஸாக பார்த்துருப்பீங்க, இதுலேயும் சேம் அதே தான். ஆமாம். டார்க் ஹெவன் எனக்கு இங்கிலீஷு அவ்வளோவா வராது, ஆனால் பேசுகிற டைலாக் பூராமே இங்கிலீஷ் தான். இன்ஸ்பெக்டராக இருந்து அதை நான் இப்படி வாசிக்கலை. டார்க்கி கிவான் அப்படின்னு சொல்லி வாசித்தேன். என் பையன் தான் சொன்னேன், நல்லா படிப்பா அப்படின்னு. எனக்கு தெரியாது, நீயே சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி இங்கிலீஷில் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை. இந்த மாதிரி ரொம்ப சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இளையராஜா சார் பிறந்த நாளில் போய் அவருக்கு வாழ்த்து சொல்லலான்னு வருஷம் வேணுன்ட்டு வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு போய் அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. போனோம். 2 பிரிவாக இருந்துச்சு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன, எங்கிட்ட ஒரு பக்கம் சாப்பாடு கிடச்சா போகணும்னு போயாச்சு. போனதுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்களாம் வந்து இளையராஜா சாரோட உட்காந்து வாசிக்கிறவங்க அப்படின்னு. நான் அங்கே போய் நின்ட்டேன். அப்போ ஒருத்தர் என் தட்டி கூப்பிட்டாரு, ஏங்க நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க. இல்லை சார், நான் இங்கேயே சாப்பிட்றேன். இல்லைங்க, இதெல்லாம் மியூசிஷியன் இருக்கிற இடம் அப்படின்னாங்க. நானும் அதுதான் சார் அப்படின்னு. அவன் கீழே மேலேயும் பார்த்தேன். அங்கே பார்த்துட்டு, ஏங்க நீங்கள் நடிகர் தானே, போங்க அங்கே போங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் வந்து எனக்கு பெரிய பிரச்சனை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலும் இங்கே இங்கிலீஷில் வந்துருந்துச்சு. அப்போ இது ஹிட் அடிக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாம், அதனால் வந்து இப்போ வருஷமே நம்ம தமிழ் படங்கள் எல்லாமே இங்கிலீஷ் பேரில் தான் படம் ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இதுவும் ஒரு ஹிட்டான படம் தான். பாலாஜி நல்ல நண்பர். எனக்கு இந்த படத்தில் அவருக்கு நல்லா தெரியும். அவர் டைரக்டர் மேனேஜர் அவர் தான், கோ டைரக்டர் அவர் தான், ப்ரொடியூசர் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவரை தவிர இங்கே வேறு யாருமே இல்லை. அவர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு யார் டேட் சொல்லுவா, யார் எனக்கு டிக்கெட் போடுவாங்கன்னு. எல்லாமே நான் தான் அப்படின்னாரு. ஸோ இது ரொம்ப சின்ன படமாக இருக்குன்னு நினச்சி போனேன். அது இல்லை, இது பெரிய படம், உண்மையிலே பெரிய பெரிய படம். அது இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸு, சோசியல் மீடியா, இவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள், அண்ணன் தம்பி மாதிரி நாங்களாம். இவங்க இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு இதை வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க. எனக்கு நண்பர் ஏற்கனவே நல்ல பழக்கமான நண்பர் ஹீரோ, 2-3 படங்கள் அவர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க திருமணம்னு ஒரு
சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நானும் ஒரு காரைக்குடியில் ஒரு ஷூட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே அவரை பார்த்து மீட் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் அவரை இங்கே தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல மனிதர். ஆமாம், அது மாதிரி எல்லா விஷயங்களையும் இங்கே எல்லாமே கலந்து ஒரு நண்பர்களாக தான் இந்த படம் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் முடிஞ்சு. எனக்கு வந்து சித்தப்பா வேளா ராமமூர்த்தியா இருக்காரு. அவர் எனக்கு வந்து நெருங்கிய சொந்தம். நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய மனவார வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். என்னதான் நாங்கள் வந்து பாலாஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்ல வந்துட்டு கோச்சு. ஏன்னா ஆக்சுவலாக இந்த இதில் நீங்கள் தான் ஹீரோ, உங்களை தான் மேலே ஏற்றிருக்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது. நான் ட்ரைலரு இது ரொம்ப அருமையாக இருக்குது. இல்லை என்னோட பங்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னு. மொத்த கிரெடிட் 2 பாலாஜி, ஒன்று சத்ய பாலாஜி, ஒரு பாலாஜி, அவ்வளோதான். சத்ய பாலாஜி படத்தில் வந்து இது எனக்கு 2வது படம். ஜாக்கில் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இது 2வது படம். பாலாஜிட்டே நான் கேட்டேன், அடுத்த படம் பண்ணீங்கன்னா எனக்கு வேற ஏதாவது ரோல் கொடுக்க, வேறு போலீஸாக கொடுக்காதீங்க. எனக்கு ரொம்ப பேர் ஒரிஜினல் போலீஸ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. போகிற வர இடங்கள்லாம் எனக்கு ரொம்ப பேர் விஷ் பண்ணுவாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க சரி நான் போலீஸ் அப்படின்னு. அது கிடையாது. ஆக்சுவலி நான் ஒன்று சொல்ல விரும்பி கேட்டுக்கிறேன். இனி வர்ற படங்கள் எனக்கு போலீஸ் கேரக்டர் யாரும் கொடுக்க வேண்டாம். நான் வந்து நல்லா காமெடி பண்ணுவேன். அப்படி கொஞ்சம் டராராக இருப்பேன், ஆனால் கொஞ்சம் காமெடி பேசுவேன் நான். அதனால் எனக்கு வந்து போலீஸாக கொடுத்து இதாக வேண்டாம். நான் நல்ல கேரக்டராகவும் பண்ணுவேன், காமெடியும் பண்ணுவேன். அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டார்க் ஹெவன் என்னோட முதல் படம். இந்த படத்துக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சார் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை. வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும். பாக்யராஜ் சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் சென்னை வந்து முதலாக கதை சொன்னது பாக்யராஜ் சார்ட்ட தான், சாந்தனு சாருக்காக. பட் அது பண்ண முடியல. ஆழ்ந்த வருத்தங்கள். தென் டார்க் ஹெவன் இந்த படம் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கும்னு உண்மையே சொன்னால் எனக்கே ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லை. ஏன்னா பணம் இருக்கோ இல்லையோ ஒரு சில நேரத்தில் நமக்கு சில வார்த்தைகள் வந்து தேவைப்படும். இந்த படத்தை நான் ஆரம்பித்து வேற ஒரு ஹீரோ வச்சு எடுத்து அது நின்று என்ன பண்ணேன்னு தெரியாதப்போ ஒரு நாள் நைட் நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன், சும்மா பேசிகிட்டு இருந்தோம் சொந்த படம் எடுக்கலாமான்னு சொல்லி. அப்போ பூபதி சிவா எல்லாரும் சரின்னு சொல்லுவானுங்க. பேங்கில் பார்த்தா சல்லிகாசு இருந்திருக்காது. அந்த தைரியம் எப்போவுமே சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து மூவ் பண்ணி ஆரம்பிக்கும் போது தான் ஷரண் சார் அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த படமும் இல்லை, இந்த மேடையும் இல்லை. பணத்தை தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெரிய பேக் போனாக இருந்தது கோபால் சார் அண்ட் மை பிரதர் அண்ட் என் மிஸ்ஸஸ். அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த படத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது சித்து ப்ரோ. ஏன்னா நான் ஏற்கனவே வெளியே ஃபுல்லாக நான் ஒரு ஹீரோ வச்சு எடுத்தால் நான் மாற்றுவேன். எல்லாமே எனக்கு சுற்றி தப்பாகவே இருந்துச்சு. நானும் சென்னையில் கிடையாது, நான் திருநெல்வேலி தான். ஸோ ஒரு ரொம்ப நெகட்டிவிட்டிக்குள்ளே தான் நான் வந்து சித்து சார்ட்ட கதை சொன்னேன். ஓகே பண்ணலான்னு சொன்ன பிறகு படத்துக்குள்ளே தஷியம்மா வந்தாங்க. முதல்ல தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஹீரோயின், அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ரித்தியா மேம், அதுக்கப்புறம் ஜெயக்குமார் சார், வேல்ராமூர்த்தி சார், இவங்க எல்லாம் படத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா நான் சீன் பேப்பரை கொடுத்துட்டு தூர போயிடலாம். ஸோ நான் யாருக்குமே வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதை தாண்டி நான் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்திப்பேன்னு நினைக்கிறேன். அருள் சங்கர் சார் போயிட்டார், வஞ்சி பூழ்ச்சி இல்லை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து படம் ஒன்றா டீ கடை கூட வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக கஷ்டப்படுத்தியிருப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அது எங்களோட வேறும் நம்ம பண்ணது கிடையாது. மொத்தத்திலே அந்த இருக்காங்களே அவ்வளோ பேர் வச்சு தான் நான் படம் பண்ணேன். சிவா, ரத்தீஷ், காதர் பாய், மனோஜ், கோபால் சார், இந்த 5 பேரை வச்சு தான் நாங்கள் எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ அதை நியாயப்படுத்த விரும்பலை. ரித்தியா மேம் அடுத்த படத்தில் கண்டிப்பாக மேனேஜர் வச்சுக்கிறேன். உங்களுக்கும் முடிஞ்சளவு ஆன் டைம் ப்ரோக்ராம் சொல்லிடுறேன், எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறேன். தஷியா மேம் உங்களுக்கும் தான். அண்ட் தென் சித்து ப்ரோ, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் நம்புகிறேன். தஷியா மேம் உங்களுக்கும் தான். மேம் மெட்ராஸ்க்கு அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் உங்களுக்கு பெரிய படம் வரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி இங்கே வந்த எல்லாருக்குமே. அகைன்ஸ்ட் நான் ரொம்ப பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஷரண் சார் அண்டு கோபால் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பரமசிவம் அண்ணன், திருப்பதி அண்ணன், மதன், இவங்க 3 பேத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ஜெயின் ப்ரோ அவருக்கும் தான். அண்ட் தென் தேங்க்ஸுங்க கல்யாணி மேம்.
சீக்கிரம் ஆக்டரும் நடிக்கவும் செய்யுங்க பண்ணுறேன். கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட வருவேன். விஜய் சத்யா சார் அவர் இருக்காருன்னு தெரில, கண்டிப்பாக ஒரு காமெடி ரோட வரேன் சார். தேங்க்யூ. உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த மேக்கரில் நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. யாரா இவன் இவ்வளோ தூரம் மலையேற்றி விட்டு ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அனுப்பிச்சி விட்றான்னு சொல்லிட்டு படத்தை காட்டுங்கன்னு சொன்னீங்க. இன்னும் எனக்கு ஞாபகத்திலே இருக்குது. பட் அதை தாண்டி நம்பிக்கையாக ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு மட்டும் இல்லை, ரித்யா மேமுக்கு அந்த டவுட் இருக்குன்னு எனக்கு இருந்துச்சு. என்னத்தை எடுக்கானுங்க, ஏதோ கூப்பிட்றானுங்க வரானுங்கன்னு. பட் அது இயல்பு தான். ஜெயக்குமார் சாருக்கு லைட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் எனக்கு இந்த படத்தை ரொம்ப 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 ஒரு மரியாதைக்குரிய நபர் சார். நீங்கள் லைஃப்லேயும் சரி, நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப இயல்பாக வந்தது. எனக்கு அடுத்தடுத்து போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கு. உங்கள் புத்தகம் மாதிரியே நீங்களும் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு நான் பிரார்த்திக்கிறேன் சார். அப்புறம் சத்ய பாலாஜி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வேற ஒரு தளத்துக்கு போனதுக்கு ரொம்ப பெரிய காரணம் சத்ய பாலாஜி தான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டேன், ராஜா ப்ரோ. ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட நிறைய எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். அவர் ஒன்று எடிட் பண்ணி தருவார், நான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நான் கூப்பிடுவேன். அப்புறம் அவர் கட் பண்ணுவார், அப்புறம் பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவேன். ஸோ அப்படிங்கிற இன்னைக்கு ஷேப்பாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ராஜா ப்ரோ நீங்கள் ரொம்ப பெரிய காரணம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த நான் ஒருத்தர் பேரை சொல்ல விரும்பலை. இந்த படம் முடிஞ்ச பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு நபரோட பேர் கண்டிப்பாக பேசப்படும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் நடித்த பிரதீப் ப்ரோ, ஆர்த்தி, சோனி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிரதீப் ப்ரோ அடுத்தடுத்து நல்ல கேரக்டர் பண்ணுங்கள், நல்ல கதைகள் கேட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு வந்து நான் கோபி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்னோட குரு. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆக்டராக நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவர் தான் காரணம். அவர் சொன்னார்ல, ஒரு பாஸ்கெட்பால் படத்தில் வந்து நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவரோட அந்த வார்த்தைகள்லாம் வந்து தான் என்னை இந்த பக்கம் அப்படியே இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணனை போய் பார்த்தேன், அவரோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே எத்தனை பேருக்கு வந்து அவர் வந்து அந்த ஆக்டிங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருன்றதை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு வந்து அவருக்கு இந்த கடவுள் பக்தி, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அவரை வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்களை வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு, அவங்களோட ஆசையெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி முழுக்க இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு லைஃப், ஒரு ஆக்டராக நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கோபிநாத் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம். அவருக்கு ஆனால் ரொம்ப நன்றி. நான் நிறைய மேடையில் நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன். என்னென்னா எப்போவுமே எடுத்த உடனே இப்போ பேசுகிறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு திறமை நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் நல்லா நடிப்பேன், நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்போ தான் வந்து 4 பேரை போய் ரீச் ஆகும். ஏன்னா மற்றவங்க யாரும் அதை பற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுவாங்க, இருந்தாலும் நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்போல்லாம் அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை. நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஜவஹர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து எப்படி இப்போ கோபியனா வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனது வந்து ஜவஹர் சார் தான். அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபஸ்ட் என்னோட சீரியல் அது பண்ணேன். அது மிகப்பெரிய ஒரு இது. அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதம் மட்டும் அவர் சும்மா தொட்டு கொடுத்துட்டு போனார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே வந்தது. புகழ் டார்லிங், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து குக் வித் கோமாளியில் எனக்கு என்ன கிடச்சிச்சோ இல்லையோ ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவருமே அந்த மாதிரி தான் நிறைய அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவர் வந்து நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு, நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. அது பார்க்கும்போதெல்லாம் எனக்குமே அது அந்த இமேஜ் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பசியில் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பணம் காசு இருக்குது, பட் நம்ம நினச்சதை வாங்குகிறோம், சந்தோஷமாக இருக்கும். பட் எத்தனை பேர்கிட்ட அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் அவனை பார்த்து நிறைய நான் கற்றுக்கிறேன் டார்லிங். நானும் அது முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோடய பங்கும் நான் அதில் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதா, தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. பட் நீங்கள் வந்து குக் வித் கோமாளி நிறைய பேசுகிறீங்க, ஆனால் இங்கே கூப்பிடும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா, அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ் வைக்கிறவங்களாம் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. அதை நான் பண்ணுறத இன்றைக்குமே ரசிப்பாங்க.
ரொம்பவே ரசிப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அண்டு டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நேற்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்களே ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு நல்ல எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும், அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு வந்து கடவுளை பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன், நான் 100% சொல்லுவேன். இங்கே இருக்கிற அந்த ஆக்ட்ரஸ் ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார், எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னென்னா ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு டைலாக்ஸ் எல்லாம் டேரக்டர் கொடுப்பாரு, அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார், திரும்ப எடுத்துகிட்டு வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னுவார். அவ்வளோதான், அவர் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அது அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டைமிங், அந்த ஒரு அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நான் அவங்கள பார்த்து ரொம்ப நான் அது கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டரை பார்க்கும் போதும் இவங்க ரித்திகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க. பட் அந்த அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு சீன், அந்த எமோஷன் அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் தர்ஷிகா, ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஒரு நல்ல ஒரு நல்ல சோல், நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஜெயக்குமார் சார் அவர் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ டயர்டில் இருப்போம், ஒரு 3 மணி காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் ஷூட் போயிட்டுருக்கோம், ரொம்ப டயர்டாக இருப்போம், தூக்கம் அப்படியே சொக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவார், சிம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லுவார், என்னப்பா இன்றைக்கும் 6 மணியா, சரி ஓகே அப்படின்றவார். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அவர் சிரிச்சுட்டே இருந்தால் நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த செட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க, நாங்கள் இன்னும் டபுள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜூலை 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். அண்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க, இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் மணி சார், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி. இல்லை, அந்த பேரை சொல்ல நான் மறந்துட்டேன். சக்தி, சிவா, மனோஜ், பூபதி, மிஸ்ஸஸ் ஷரண், சாந்தினி மேம், ஜெயன், ரதீஷ், இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் கிடையவே கிடையாது. அண்ட் என்னோட நண்பன் முத்து விக்னேஷ், இவங்க எல்லாருமே தான். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன்னா ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு காரணம் தான். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.